அதுக்கு 40 ரூபா, இதுக்கு ஒரு ஆளுக்கு 60 ரூபா, பைக்குக்கு ஒரு 20 ரூபா, 120 ரூபா வாங்கிட்டானுங்க. கேமரா தனியாக அமௌண்ட் வாங்கிட்டாங்க. என்னாச்சு ப்ரோ? யூடியூப் சேனல் நேம் ப்ரோ சிவா 235 ப்ரோ. 1100 பிடிக்கும். ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க இருக்கோமே. இதோட 3வது விலாகுங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட. இதுக்கு முன்னாடி விலாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈசா தான். ஈசாவை முடிச்சுட்டு அப்படியே வந்து இந்த ஒரு புளிய மரம் ஒன்று இருந்தது. இந்த பாருங்க, இந்த புளிய மரத்து பக்கத்தில் தாங்க அப்படியே கீழே உட்காந்துன்னு இருக்கிறேன். வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கேன். வண்டி விடாமல் ஓட்டினே இருக்கேனா, எனக்கும் டயர்டாக இருந்தது, வண்டிக்கும் டயர்டாக இருக்கும்ல, அதனால் வண்டி நிப்பாட்டி வச்சுட்டேங்க. இப்போ அடுத்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் தாங்க போகிறோமே. இது வேறு வண்டி போனோன்னா புசு புசுன்னு போயினே இருக்குது. நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது இல்லைன்னே தெரில. கோவை குற்றாலம் தாங்க போகிறோமே. மற்றதெல்லாம் போக போக அப்படியே மோட்டோ விளையாங்க நிறுவ பண்ணுறதுங்க. வாங்க அங்கே போயிட்டு காட்டுறேன். அந்த இடம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கோவை குற்றாலம். ஆமாம், ஒரு வாட்டி போயிருக்கேன். அந்த என்ட்ரன்ஸில் இருந்து ஃபால்ஸ் வரைக்கும் நல்லா நல்லா இருக்குங்க. உள்ளே பைக் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனால் வேனில் கூட்டின்னு போவாங்க. நான் சொல்கிறேன், போக போக மோட்டோ விளையாங்க. அப்படி நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து கோவை குற்றாலம் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 14 கிலோமீட்டர் காமிச்சிதுங்க. நான் ஆல்ரெடி கோவை குற்றாலம் போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸோடு போயிருக்கேன். அங்கே போகிறப்ப என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த உள்ள ஃபால்ஸ் வரைக்கும் போகிறப்ப பார்த்தீங்கன்னா தரமாக இருக்குங்க வியூ. இந்தாண்டியும் வந்து தேக்க மரம் தான் இருக்குமே ஃபுல்லாக. உள்ளே போயிட்டுனா என்ட்ரன்ஸில் டிக்கெட் வாங்குவாங்க. டிக்கெட்டு எவ்வளோன்னு தெரியல, மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பஸ் இருக்கும், பஸ்ஸில் கூட்டின்னு வந்துடுவாங்கங்க. ஒரு வாட்டி போயிருக்கேன், இப்போ போகிறப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. பைக் வேறு உள்ளே அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பார்ப்போம். அலோவ் பண்ணால் நல்லாயிருக்கும், ஏன்னா வியூ தரமாக இருக்கும். நான் உங்களுக்கு 360 போட்டு காட்டுறேன் அலோவ் பண்ணாங்கன்னா. அப்படி இல்லைன்னா போட முடியாதுங்க. பைக்கில் வேறு பெட்ரோல் இல்லை, ரிசர்வில் தான் ஓடின்னு இருக்குது. நான் வேறு அதை மறந்துடக்கூடாது. பெட்ரோல் அது வந்துச்சு. பேசினுங்கிறப்ப பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ. அதை பற்றி தான் பேசினே இருக்கேன். டக்குன்னு பார்த்தா பெட்ரோல் பங்க் வந்துருச்சு. போட்டுருவோம். எப்போவும் என்ன பண்ணுவோம், டேங்க் ஃபுல் பண்ணுவோம். அதை தான் எப்பயும் பண்ண போகிறோம். எப்பயுமே 1100 ரூபா போடுவோம். எப்பயும் அதே 1100 ரூபா சொல்லிடலாமா, எதுக்கு டேங்க் ஃபுல்லுன்னு சொல்லின்னு. 1100 ஜிபே இருக்குல்ல, ஜிபே. சரியான வாசனைங்க, பெட்ரோல் வாசனை மூக்குக்கு ஏறுது நல்லா. 1100 பிடிக்கும். என்னக்கா? அப்படியா? ஏன் இறங்குதுன்னு சொல்றீங்க? ஏன் இறங்குது? அது புடிச்சிட்டே தான் இருக்கும். அடிக்க அது இறங்கிட்டே இருக்கு. உள்ள பிடிக்கும். ஓ, அதுக்கு மேலே பிடிக்குமாப்பா? 1100 ரூபாய்க்கு அதுக்கு மேலே பிடிக்கும். ஏன்னா நாங்க நிறைய பைக்கெல்லாம் ஃபுல் பண்றோம். வண்டி எப்பவுமே ரிசர்வ் வந்து பிறகு மெயினில் போட்டுரும். நாங்கள் பெட்ரோல் போட்டு மெயினில் போட்டுருணும். எல்லாம் அப்படியே பெட்ரோல் ஆகிறதே தெரியாமல் ஓட்டினே இருப்போன்னா எங்கன்னா ஒருத்தர் போயிட்டு ஆஃப் ஆகி நின்றோம். அதனால் எப்போவுமே வண்டி மெயின் தாங்க ஓட்டுவேன். ரிசர்வில் ஓட்டவே மாட்டேன். ரிசர்வ் வந்துட்டாவே ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் ஓட்டினாவே போதும். பெட்ரோல் போடணும் சொல்லினே அப்படி எங்கன்னா பெட்ரோல் போட்டுருவேன். அதுக்கப்புறம் பெட்ரோல் போட்ட உடனே கையோட மெயினில் வச்சுருவேன். ஏன்னா மறந்துட்டுனா அதுக்கப்புறம் ரிசர்வ்லேயே ஓடின்னு இருக்குமா, அப்புறம் அது ரிசர்வ் ஓயின்னு நினச்சி நான் ஒரு ஃபுல் ரிசர்வ்லேயும் வண்டி ஓட்டுருவேன். அதுக்கப்புறம் எங்கன்னா சுத்தமாக ட்ரை ஆகி வண்டி நின்றுச்சு, நான் ஒன்றுமே பண்ண முடியாது. என்னாச்சு? யூடியூப் சேனல் நேம் ப்ரோ சிவா 235 ப்ரோ. எங்கேருந்து ப்ரோ வரீங்க? சென்னையிலேருந்து ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, சேஃபாக பண்ணுங்கள். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பார்த்து போங்க. ஓகே ப்ரோ, நீங்களும் சேஃபாக போங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ப்ரோ. சரி, ஓகே. ஓகே, பாய் ப்ரோ. ஓகே, பாய். அவர் அங்கேயே கை மறிச்சாருங்க. நான் சரி வண்டி திருப்பத்துக்கு தான் நிப்பாட்டுறாரு பொழுது அப்படின்னு நினச்சிருந்தேன். அவர் நான் முன்னாடி வரப்போ கை போட்டாருங்க. சரி வண்டி திருப்பத்துக்கு தான் கை போடுறாரு பொழுதுன்னு நினச்சிருந்தேன். கடைசியில் பார்த்தா இங்கே வந்து நிப்பாட்டிட்டு இறங்குறப்ப தான் தெரியுது. ஓ, பேக் பின்னாடிலாம் வச்சுருந்தேண்ணா, ரைடிங் எஸ்லாம் போட்டுருந்தேன்னா அதை பார்த்துட்டு யூடியூபராக கேட்டாருங்க.
அப்புறம் எங்கேருந்து வரான்னு சொல்லி கேட்டாங்க. சென்னையிலேருந்து வரணும்னு. கிலோமீட்டர் சிறுவாணி அணை 15 கிலோமீட்டர். சிறுவாணி அணை வந்து கேரளாவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோவை குற்றாலம் வந்து 4 கிலோமீட்டர் தானே. ரங்கன்ஸ் எல்லாம் இங்கே இருக்க ஆரம்பிச்சிட்டிங்களா ரங்கன்ஸ்? அப்போ கோவை குற்றாலத்தில் எவ்வளோ பேர் இருப்பானுங்களோ. அதுக்குள்ளே வந்துட்டோமா? இதுதாங்க என்ட்ரன்ஸு. வந்துட்டோம் என்ட்ரன்ஸ் கிட்ட. இங்கே டிக்கெட்டு வாங்கணும்னு நினைக்கிறேன். இங்கே தான் டிக்கெட்டு வாங்கணும். சொன்ன மாதிரி நிப்பாட்டிட்டாங்க. 60 ரூபாவா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்தது? 80 ரூபா. பைக் உள்ளே போவோமாக்கா? உள்ளே போகலாம்ல? ஓகே. இது அது டென்ட்டுண்ணா. டென்ட்டு துணி. டென்ட்டு கூடாத மாதிரி போட்டு தங்கிறது. பைக் பார்க்கிங் இருக்கிற இடத்துல லாக்கர் இருக்குதா? அவ்வளோதாங்க. உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். இந்த 4 கிலோமீட்டருமே நல்லாயிருக்கும். சீனரி நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வரப்போ ரோடு நல்லா இந்த மாரி இருக்குது. 60 ரூபா கொடுத்தா நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு போனோம். இதேப்பா ஒரு ஆளுக்கு 60 ரூபா, பைக்குக்கு வந்து 20 ரூபா, மொத்தம் 80 ரூபா ஆயிடுச்சுங்க. அதான் போங்கடா. எதிராக பார்க்கிங். இதான் பார்க்கிங்கா? அடா கொடுமை. அவங்கெல்லாம் என்னடா சொல்கிறது? ஃபஸ்ட்டு பஸ்ஸு வந்து கூட்டணும் போதுமே, இதோட பார்க்கிங்கா? இதுக்கு 60 ரூபா. இங்கே கை காமிச்சு நிப்பாட்டி உள்ளே அனுப்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் தாங்க சரி நல்லா தரமாக இருக்குமே. நான் பஸ்ஸில் போக முடிஞ்சு எடுத்து போடுறேங்க. ஓகேங்க. லாக்கரில் வேறு காசு வாங்கணும்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் லக்கேஜ் வச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் லக்கேஜுக்கு வந்து 40 ரூபா போட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் லக்கேஜுக்கு மட்டுமே 40 ரூபா போட்டாங்க. ஹெல்மெட்டு பேகு இதுக்கு வந்து 40 ரூபா போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் செக் பண்ணிட்டு இது வந்து வேனில் இதாங்க ஏறிக்கணும். உள்ள வரைக்கும் அலோடு இல்லை பொழுது. டிக்கெட்டு கையிலே வச்சுருக்கணுமா. இது ஒரு 80 ரூபா, அது ஒரு 40 ரூபா, 120 ரூபா ஆகிடுச்சுங்க. டிக்கெட்டு போயிட்டு வர வரைக்கும் கையிலே வச்சுருக்கணுமா. ஏன்னா டிக்கெட் அங்கேயும் கேட்பாங்களாம். வாங்க இந்த பஸ்ஸில் தான் ஏறப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ஸிலேருந்து வந்து இறங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கேருந்து உள்ளே வர 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். இந்த சைடில் தான் நடந்து போகணும். இங்கே ஒன்று ரவுண்டான மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பஸ் நிப்பாட்டுறதுக்கு. அங்கே பஸ்ஸு அங்கேயும் ரவுண்டான மாதிரி. அங்கேருந்து ஏற்றியாந்து இங்கே விட்ருவாங்க. திரும்ப இங்கே இருக்கிற ஆளுங்களை எடுத்துன்னு போய் அங்கே விட்ருவாங்க. இதுக்கு ஒரு ஆளுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு இது பார்த்தீங்களா? பயங்கரமாக இருக்கும் இது. நான் பேக் வச்சேன், பேக் ஹெல்மெட் வச்சேன் 40 ரூபா வாங்கிட்டானுங்க. அதுக்கு 40 ரூபா, இதுக்கு ஒரு ஆளுக்கு 60 ரூபா, பைக்குக்கு ஒரு 20 ரூபா, 120 ரூபா வாங்கிட்டானுங்க. கேமரா தனி அமௌண்ட் வாங்கிட்டாங்க. ஐயோ நல்ல வேலை அது பார்க்கலையா, கண்டுக்கலையான்னு தெரியல. எங்கே போனாலும் அது 100 ரூபான்னு சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே எதுவும் கண்டுக்கல கொடுக்குது ஃபஸ்ட்டு. ஆனால் ஊட்டி கொடைக்கானல் வந்துட்டு போதும் காசை பிடிங்கிறானுங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு 1000 ரூபா 2000 எடுத்துன்னு வரணும் முடியுது. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் மட்டுமே 1000 2000 எடுத்துன்னு வரணும். எதுக்கு எடுத்தாலும் உள்ளே போனால் 30 ரூபா. அப்புறம் பைக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா. அது போகிறதுக்கு 15 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம அந்த தொட்டப்பட்ட ட்ரிப் போகிறதுக்கு அதுக்குள்ளேயே சார்ஜ் பண்ணுறானுங்க. ஏற்காடில் இந்த இந்த தெருவில் போனாவே சார்ஜ், பைக்கு சார்ஜ் பண்ணுவானுங்க. தெருவில் சும்மா போகக்கூடாது. வெளியூர் வண்டியை பார்த்தாவே காசு வாங்கிடுவானுங்க. என்னத்தை சொல்கிறது, அவ்வளோ ஆதாங்க. ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் தூரத்தில் மேலேருந்து ஊற்றுற ஃபால்ஸ் தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாது, கேமரா ரொம்ப குட்டியாக இருக்குது. ஆனால் நான் கை காட்டுற இடத்துல கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, வீடியோவில் பார்த்தா தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நினச்சி தெரியுதா உங்களுக்கு அந்த ஃபால்ஸு? அப்படியே இங்கே ஒரு இரும்பு பாலம் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருப்பாங்க. அதை தாண்டி அந்தாண்ட போனீங்கன்னா அது வந்து ஃபால்ஸ்லாம் கிடையாது. தண்ணி பாறையில் அப்படியே வலிஞ்சு வரும். அதுதான் உங்களுக்கு ஃபால்ஸ் மாதிரி தெரியும். அது அப்படியே அங்கே ஒன்றும் இல்லை. மேலே பார்க்கறது வேணால் நல்லாயிருக்கும். இங்கேருந்து நடந்து போகிறப்ப அந்த ஃபால்ஸில் தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ டிஎஸ்எல்ஆரே எடுத்துன்னு வந்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஃபைன் போட்டாங்க. நாங்கள் கேட்போம், ப்ரோ கேமராக்கு என்ட்ரி ஃபீஸ் வாங்கினாங்க எவ்வளோ ப்ரோ? எவ்வளோ கொடுத்தீங்க கேமராக்கு என்ட்ரி ஃபீஸு? 30 ரூபாவா? இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த இரும்பு பாலம். இந்த இரும்பு பாலத்தில் இறங்கி ஏறி அந்தாண்ட போனோம்னா அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். அது ஃபால்ஸு கிடையாது, சுனை. ஏன்னா அது ஒரு நீர் தேக்கம்.
அப்படி தான் இருக்கும். நீர் தேக்கம்ல குட்டை. ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். இந்த எதிர்க்க பார்க்குறீங்களே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபால்ஸை பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ஃபால்ஸ் வரைக்கும் பைக்கில் போகலான்னு நினச்சேன். ஆனால் அது வரைக்கும் பைக்கில் விட மாட்டாங்க பொழுது. இங்கேருந்து பஸ்ஸு கூட்டின்னு போய் விட்டுட்டு ரிட்டன் பஸ்ஸு கூட்டின்னு வந்துடுவாங்க. அந்த பஸ்ஸுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி வரணும். வேறு எந்த வழியும் வேறு எந்த வண்டியுமே போகாது. சரி பஸ்ஸில் போகிறப்பனாச்சும் அந்த இதை வந்து வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா நானும் வீடியோ எடுக்கிறேன். அவ்வளோ ஷேக் ஆகிருக்குங்க. என்னோட ஸ்டிக்கை வெளியே நீட்ட முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே நீட்டினோம் பார்த்தீங்களா, அப்புறம் டிரைவர் வேறு கத்தினார் உள்ளே எடுங்கன்னு. அது வந்து அப்படியே அதுக்கப்புறம் எடுத்துட்டேங்க. கொஞ்சம் தான் கவர் பண்ணேன். அது கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குமே தெரியல. ஏன்னா ஃபுல்லாக அந்த அளவுக்கு பள்ள மூடு. வண்டி ஃபுல்லாக ஓவராக கொடுங்கனால கேமரா ஓவராக ஷேக் ஆகிடுச்சிங்க. சரி ஓகேங்க, இதோட இந்த வீடியோ வேன் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு என்ன புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி போடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.